வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் முடிவுகள் பிறகே ஒட்டுமொத்த மாறும் அதிமுக தலைமை. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது அதிமுகவில் என்ன கள நிலவரங்கள் போய் கொண்டிருக்கிறது என்றால், நம்ம எத்தனை தொகுதிகள் வெல்லுவோம், நம்ம குறி வச்ச தொகுதிகள்லாம் வெல்லுமா, கோவையில் வெல்லுவோமா, அங்கே தான் நமக்கான ஒரு பெரும்பான்மை இருக்குது, அப்படி இப்படின்னு அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை போயிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா, காங்கிரஸ் பாஜக இவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தகவல்கள் தப்பு, கருத்து கணிப்புகள் இவங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வாக்கு பார்த்தீங்கன்னா பதிவு எங்களுக்கு சாதகமாக நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மோதல்கள் போய் கொண்டிருக்க, தற்பொழுது அதிமுகவின் கள நிலவரங்கள் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. எல்லா முடிவும் இருக்கட்டுங்க, முதல்ல உங்களுக்கான ஆதரவு கிடைச்சிருக்கா? முக்கியமான இடங்கள் வட மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் இந்த சைடு ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட, தென் மண்டலங்கள், டெல்டா மண்டலங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஆதரவு? அதிமுகவில் அதுவும் இபிஎஸ் அணிக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. ஏன்னா அவர் செய்த தவறால் தென் மண்டலத்திலும் டெல்டா மண்டலத்திலையும் அவருக்கான ஆதரவு சற்று குறைந்து விட்டது. இதன் மூலமாக பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுமா என்ற சந்தேகம் தான் அதிகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக குறிப்பாக தலைமை குறித்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணமும் மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு சில மக்கள்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ஆதரவை திருப்பி இருப்பாங்க மற்ற கட்சிகளுக்கு. இந்த கட்சிகளுக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு போடவே அந்த ஆதரவு சதவீதம் என்பது வாக்கு பார்த்திங்கன்னா வங்கி என்பது அதிகமாகும் அந்த கட்சிக்கு, போடுற கட்சிக்கு. ஸோ அது அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகத்தில் தான் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மையான தொகுதிகள்லாம் கைவிட்டாங்கன்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியாக கூட மாறணும். அப்படி இல்லைனா சப்போஸ் ஒரு வேளை வெற்றியை பெற்றார்கள் என்றால் கொஞ்சம் மாறுதல் இருந்தாலும் கூட அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இடத்தை பார்த்தீங்கன்னா தக்க வைக்கின்ற சூழல் தான் இருக்குமே தவிர மற்ற இடங்கள், புதிதாக இடங்களை கைப்பற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்காது, செயல்பாடு இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் சசிகலா அவர்களும், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு என்பது மிக 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 பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில். இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஜஸ்ட் 2 days, 48 மணி நேரத்தில் தேர்தல் முடிவுகள் ஒன்றொன்றாக எண்ணப்படும். அந்த ஒரு நாளில் 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது ஜஸ்ட்டு பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் எண்ணி முடித்து பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா யார் பிரதமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் கூட இதில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா என்னதான் அரசியல் ரீதியாக மாற்றம்னாலும் கட்சியில், ஒரு முக்கியமான கட்சியில் மாற்றம் நடப்போகுது, அதுவும் அதிமுக கட்சியில். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆள் கொடுத்து வைங்க. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.